சந்தோஷ் ராம்குமாரை நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்க இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. அடுத்தது சந்தோஷ் ஏதாவது தப்பு செஞ்சே ஆகணும், இல்ல செய்ய வைப்போம். அவனை எப்படின்னா இன்னொரு பிரச்சனையில சிக்க வைக்கணும். அது என்ன பிரச்சனைன்னு உங்க வீட்டுல வந்து நானே பேசுறேன். வணக்கம் சார். பேர் என்ன? சந்தோஷ். சைன் பண்ண. வரேன் சார். வாங்க மாப்ள. வா சந்தோஷ். செல்வி எங்க? அவ கோவில்ல இருக்கா மாப்ள. கோவில்லையா? ஆமா, உங்களுக்காக அவ வேண்டிக்கிட்டு இருக்கா. இல்லை சந்தோஷ், நீங்கள் ஜெயிலிருந்து வர்றத அவளால் பார்க்க முடியாதுன்னு அவள் உங்களுக்காக கோயிலில் காத்துட்ருக்கா. வாங்க சந்தோஷ் போகலாம். செல்வி, செல்வி ஒரு நிமிஷம் சந்தோஷ். என் புருஷனை நீ திரும்ப கொடுத்துட்ட. இதுக்கு மேல எனக்கு வேற என்ன வேணும்? உனக்கு நன்றி சொல்றதுக்கு கூட எனக்கு வார்த்தை இல்லை. செல்வி, அதை என்கிட்ட கொடு. எதுக்கு சந்தோஷ் கேக்குற? உன் வேண்டுதல் நான் முடிக்கிறேன். உன் கையெல்லாம் சுடும் சந்தோஷ், வேண்டாம். நீ எனக்காக வலியை தாங்கும் போது நான் உனக்காக தாங்க மாட்டேனா? கொடு. சந்தோஷ், சந்தோஷ். ஆண்டவா, என்னால என் மனைவி இதுவரைக்கும் பட்ட கஷ்டம், வலி, வேதனை எல்லாமே இந்த கற்பூரம் மாதிரி இந்த சந்நிதியிலே கரையட்டும். ஏண்டி என்ன பொண்ணுடி நீ? ஏதோ நேர்த்திக்கடன் செய்யறேன்னு சொன்ன, அதான் நான் உன்னை தனியா விட்டுட்டு போனேன். கையிலியா கற்பூரம் ஏத்துவ? கை எப்படி வெந்து போயிடுச்சு பாரு. ஏன் செல்வி, நீ விளக்கேத்துறேன்னு சொன்னாங்க, அடி பிரதர்ஷனம் பண்ணேன்னு சொன்னாங்க. வயிற்றுல குழந்தை இருக்கும்போது நீ இப்படிலாம் பண்ணலாமா? போன மாசம் இதே நேரம் இதே கோவில்ல நம்ம வக்கீல் கூட உன்னை கைவிட்டப்போ யாரோட உதவியும் இல்லாம இதோ இந்த தெய்வத்துக்கிட்ட தான் சந்தோஷ் நான் நிர்கதியா நின்ன. உன் மேல பழிக்கு மேல பழி போட்டாங்க, உன்னை அடிச்சாங்க, சித்திரவதை பண்ணாங்க. நீ எனக்காக பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் கண்ணால பார்த்தோம், காதால கேட்டோம். என்னால ஒண்ணுமே பண்ண முடியல சந்தோஷ். போறதுக்கு எந்த இடமும் இல்ல, உதவி செய்யறதுக்கு யாரும் இல்ல. நம்ம கிட்ட பணம் இருந்தும் அது எதுக்குமே உதவல. செல்வாக்கு இருந்தும் உன்னை காப்பாத்த யாருமே முன் வரல. மனசொடைஞ்சு போய் நம்பிக்கையை இழந்து இந்த கோவில்ல வந்து உட்கார்ந்த. அப்ப எனக்கு நம்பிக்கை கொடுத்த ஒரே ஒரு விஷயம் இந்த தெய்வம் தான்.
ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும் சந்தோஷ். என் புருஷன் ரொம்ப நல்லவரு. எந்த நிலையிலயும் யாருக்கு எந்த கெட்டதும் செஞ்சதில்ல. அப்படி இருக்கும்போது இந்த தெய்வம் உண்மையா இருந்தா அது உன்னை கைவிடாதுன்னு நம்பினேன். இதோ இந்த இடத்துல நின்னுதான் சாமி கிட்ட மன்றாடி கேட்டேன். அப்புறம் நடந்தது எல்லாமே வெறும் அதிசயமா தான் இருந்துச்சு சந்தோஷ். இந்தியாவிலே பெரிய வக்கீல் வந்து உனக்காக வாதாடினதும், எதிரிங்க செஞ்ச சதி, பொய், புரட்டு, இந்த பித்தலாட்டம் எல்லாமே தவிடு பொடி ஆனது எல்லாமே இந்த தெய்வத்தோட அனுகிரகம் மட்டும்தான். அதனாலதான் நீ திரும்பி வந்த இந்த நேரத்துல நீர்த்தி கடனை என் கையாலே நிறைவேத்தின. அதுக்காக இப்படியா? உனக்காக இதெல்லாம் செய்யாம வேற யாருக்காக நான் செய்ய போறேன்? எது எப்படியோக்கா, இன்னையோட செல்வியோட கஷ்டமெல்லாம் தீர்ந்து அவ சந்தோஷமா இனி வாழ போறான்னு நினைக்கும் போது எனக்கே அந்த சாமிக்கு கோடி நன்றி சொல்லணும் போல இருக்குதுக்கா. நமஸ்காரம்மா. தலை முழுகிறதுக்கும் பூஜைக்கும் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். புள்ளையாண்டான அழிச்சுட்டு வந்துருங்கோ. சரிங்க சாமி. சரிங்கம்மா. தலை முழுகிறதுக்கா? யாருக்கு? ஏன்? மாப்ள, உங்க நல்ல மனசுக்கு ஜெயிலெல்லாம் நீங்க வாழ்க்கையிலே போக கூடாத ஒரு இடம். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. யார் கண்ணு பட்டுதோ, என்னதான் திருஷ்டியோ, நல்லா இருந்த புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கையில கெட்டவங்க செஞ்ச சதியால பல பிரச்சனைகள் வந்துடுச்சு. அந்த பிரச்சனையெல்லாம் இன்னியோட முடியணும். பெரிய யுத்தம் முடிஞ்சு அமைதி பிறந்த மாதிரி இனி உங்க 2 பேர் வாழ்க்கையிலயும் அமைதி பிறக்கணும். நீங்க 2 பேரும் ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிச்சு உங்க குழந்தையோட சந்தோஷமா இருக்கணும். உங்களை பிடிச்ச கெட்டதெல்லாம் இந்த கோவில் குளத்திலேயே தலை முழுகிடுங்க. உங்க 2 பேரோட வாழ்க்கையும் மறு ஜென்ம மாதிரி. வாங்க போலாம். வாங்க தம்பி, உட்காருங்க. இப்படி அம்மா குடத்தை கொடுங்கம்மா. अपवित्रः पवित्रो वा सर्वा विस्तांगितो विवा यस्मरीत् पुंडरीकाक्षं सभाग्याभ्यन्तरः शुचिः अकालमृत्युहरणं सर्वव्याधिनिवारणं समस्तपापक्षेकरम् यज्ञेन यज्ञमयजन्ति देवाः तानि धर्माणि प्रथमान्यासन्. ओम श्रीं ह्रीं क्लीं कृष्णाय गोविन्दाय गोपीजनवल्लभाय पराय परमपुरुषाय परमात्मने. துணியை கழட்டி கங்கையில் போட்டுருங்க. வாங்க. சாந்திரஸ்து, திருஷ்டிரஸ்து, புஷ்டிரஸ்து, அபிக்னமஸ்து, ஆரோக்கியமஸ்து. சுமங்கலிக்கு குங்குமம் இட்டு விடுங்க. க்ஷேமமா இருக்கும். வாங்க, உட்காருங்க.
அப்படிப்பட்ட ஏன் கிட்ட வந்து நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஈடா சந்தோஷ் பணத்தை எடுத்துட்டு வந்து கொட்டவான்னு சொல்ற? வேணா சார், உங்களுக்கு என்ன பத்தி தெரியாது. மேடம் இதோ பாருங்க, என் குழந்தைய சாக்கா வச்சு சந்தோஷ என் கூட சேர்த்து வைக்கிற வழி இருந்தா சொல்லுங்க, இல்ல நாங்க வேற வக்கீல பாத்துக்கிறோம். கட்டின பொண்டாட்டியே விருப்பம் இல்லாம தொட்டா அவ கேஸ் போடுறா. என் பொண்ணு என்ன பண்ணா? சின்ன வயசுல இருந்தே அவ சொந்த மாமா பையனை லவ் பண்ணா. அது குத்தமா? காதல்னு ஒரு வார்த்தையை வச்சு இது ரேப் கேஸே இல்லைன்னு சொல்லிட்டாரு அந்த வக்கீல். இதெல்லாம் சுத்தம் அநியாயமா இருக்கே. என்ன இவர் யோசிக்கிறாரு? என்ன சார் யோசிக்கிறீங்க? இல்ல மேடம், இப்ப நீங்க என்னவோ சொன்னீங்களே, அத திரும்ப சொல்லுங்க. லவ் பண்ண பொண்ண அவ விருப்பம் இல்லாம ரேப் பண்ணலாமான்னு கேட்டேன். சூப்பர் மேடம், சூப்பர். கை கொடுங்க, கை கொடுங்க மேடம், நீங்க கை கொடுங்க. சூப்பர், கலக்கிட்டீங்க போங்க. என்ன சார் சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. மேடம், நீங்க எவ்வளவு பெரிய ஐடியா கொடுத்துருக்கீங்க தெரியுமா? வக்கீல் சார், என்ன சொல்றீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. மேடம், இதே மாதிரி தான் யூபில ஒரு கேஸ். புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க. சரி, அதுக்கு இப்ப என்ன? அங்கதான் விஷயமே இருக்கு. பிரிஞ்ச புருஷன் சந்தோஷ் மாதிரி ரொம்ப நல்லவன். தான் பொண்டாட்டியை தவிர்த்து எந்த பொண்ணையும் திரும்பி கூட பார்க்க மாட்டான். அதுக்கு? ஆனா அந்த பொண்ணுக்கு அவனை சுத்தமா பிடிக்கல. ஒரு நாள் போதையை போட்டு அவன் ஒய்ஃப் வீட்டுக்கு போய் அவ விருப்பமே இல்லாம அவகிட்ட தப்பா நடந்துக்கிட்டான். அவன் ஒய்ஃப் தானே, அது எப்படி தப்பாகும்? அங்கதான் சட்டம் தன் கடமையை செஞ்சிருக்கு. என்னதான் ஒரு காலத்துல அவன் விரும்பின பொண்ணா இருந்தாலும் ஒரு பொண்ணோட பர்மிஷன் இல்லாம அவளை பலாத்காரம் பண்ணி இருந்தா அவன் ஒரு ரேபிஸ்ட் தான், குற்றவாளி தான். குற்றம் குற்றம் தான் ஈபிகோ செக்ஷன் 376 அவன் மேல பாஞ்சிச்சு. அப்புறம் என்னாச்சு? இங்க பாருங்க மேடம், ஒண்ணு 7 வருஷம் கடுங்காவல் தண்டனை அனுபவிக்கணும், இல்ல அந்த பொண்ணுக்கு விருப்பம் இருந்தா அந்த பொண்ணோட சேர்ந்து வாழ சொல்லிட்டாங்க. அப்புறம் அந்த பொண்ணு கால்ல கையில விழுந்து அந்த பொண்ணு தான் அவனுக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. என்ன சொல்றீங்க? விருப்பம் இல்லாம சொந்த பொண்டாட்டிய தொட்டா கூட தப்பா? அப்போ என்னதான் ஒரு காலத்துல காதலிச்சிருந்தாலும் அவளோட விருப்பம் இல்லாம மாயாவை சந்தோஷ் பலாத்காரம் பண்ணான்னு நாம கேஸ மாத்திடலாமா? சூப்பர் மேடம், சூப்பர். இப்போ நீங்க கை கொடுங்க, கொடுங்க மேடம். சூப்பர், பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க பாருங்க. இப்ப மாயா கோர்ட்ல சொல்ல வேண்டியதெல்லாம், கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தோஷம் ரொம்ப பிடிக்கும், அவரை காதலிச்சேன், ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் டீசெண்டா அவரை விட்டு விலகிட்டேன்னு சொல்லணும். அப்புறம் அழுது கதறி நான் விலகி போனதுக்கு அப்புறம் எனக்கு மயக்க மருந்து கொடுத்து என்ன கதற கதற விருப்பமே இல்லாம என்ன பலாத்காரம் பண்ணி எனக்கு குழந்தைய கொடுத்தாருன்னு மட்டும் சொல்லணும். அதுல இருந்து நான் டேக் ஆஃப் பண்ணிக்கிறேன். வக்கீல் சார், இதெல்லாம் நிஜமா நடத்தி காட்டுவீங்களா? நடத்தி காட்டுவீங்களாவா? பழம் நழுவி பால்ல விழுகுது மேடம். மாயா சந்தோஷ லவ் பண்ணாங்க, அது உண்மை. அதுக்காக அவர் ரேப் பண்ண கூடாதுல்ல, அது சட்டப்படி மிகப்பெரிய குற்றம். இந்த மாதிரி கேஸ நாம திசை திருப்பிட்டோம்னா 2 தீர்ப்பு தான் வரும். என்ன தீர்ப்பு வரும்? ஒன்னு 7 வருஷ சிறை தண்டனை, இல்ல உங்க கையில கால்ல விழுந்து எனக்கு வாழ்க்கை கொடுமாயா, என் வாழ்க்கையை காப்பாத்துன்னு உங்ககிட்ட கெஞ்சியே ஆகணும். வேற வழியே கிடையாது. அப்படி சந்தோஷ் என்ன கெஞ்சும் போது என்ன கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு நான் கோர்ட்ல சொன்னா ஒத்துக்குவாங்களா? கோர்ட்ல ஒத்துக்குவாங்களாவா? மேடம், உங்களை அவரு கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், இல்லன்னா ஜெயில களி திங்கணும். என் கண்ணு, என் ராஜாத்தி, உன் கஷ்டத்துக்குலாம் ஒரு விடிவு காலம் வந்துடுச்சுடி. இப்போ சட்டமே உன்னை வாழ வைக்க போதுடி. நீ நினைச்ச மாதிரியே சந்தோஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ போற செல்லம். வக்கீல் சார், இப்ப எல்லாமே நமக்கு சாதகமா இருக்கு, இதுலயும் சொதப்பிட மாட்டீங்களே? மேடம், இந்த கேஸுக்கு தீர்ப்ப ஜட்ஜி எழுத போறது இல்ல, மாயா தான் எழுத போறாங்க. இனிமே பரசுராம் இல்ல, அந்த பரமசிவனே வந்தாலும் சந்தோஷ காப்பாத்தவே முடியாது. ஐயோ, கேட்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். எப்படியோ வக்கீல் சார், என் சந்தோஷ் எனக்கு திரும்ப கிடைச்சா போதும். அதுக்காக எல்லா ஏற்பாடையும் எவ்வளவு சீக்கிரம் செய்ய முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் செய்யுங்க. நீங்க கவலைப்படாதீங்க மாயா, இனிமே உங்க சந்தோஷ உங்ககிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். Thank you. வணக்கம் சார். வணக்கம் சார். மாயாவை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க சந்தோஷ்? உங்களுக்கு
மாயா மேல கோபம் இருந்தாலும் சரி, இல்ல அவங்கள பழி வாங்கணுங்கிற எண்ணம் இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு மறைக்காம என்கிட்ட சொல்லுங்க. எனக்கு அவளை சுத்தமா பிடிக்கல, அவளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அந்த மாதிரி எந்த எண்ணமா இருந்தாலும் சரி, மாயாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது எனக்கு தெளிவா தெரிஞ்சாகணும். நான் வேணாம்னு சொல்லியும் என்னை என் விருப்பமே இல்லாம ரேப் பண்ணிட்டாரு. பல வாட்டி என்னை இப்படியே பிளாக்மெயில் பண்ணி திரும்ப திரும்ப என்ன பலாத்காரம் பண்ணாரு சார். சந்தோஷ், சந்தோஷ், are you okay now? Yes, sir. அதான் நான் மாயாவை பத்தி கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவளை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு சார்? நான் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே அவதான். புரியுது சந்தோஷ். இந்த துரோகங்கிறது ஒரு பெரிய வலி, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா கோர்ட்டுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கதான் செய்யுது. நமக்கு பிடிக்குதோ இல்லையோ, சட்டம் சில கேள்விகள் கேட்கும் போது அதுக்கு நம்ம பதில் சொல்லிதான் ஆகணும். அதனால தான் சொல்றேன், ப்ளீஸ் டோன்ட் கெட் எமோஷனல். நான் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் நீங்க சரியா பதில் சொல்லித்தான் ஆகணும். என்ன சரியா? சரிங்க சார். மாயா என்கிற பொண்ண உங்களுக்கு முதல்ல இருந்தே பிடிக்காதா, இல்ல சமீபத்துல தான் பிடிக்காம போச்சா? அது எப்படி சார் அவளை பிடிக்காம போகும்? அவ எங்க வீட்டு பொண்ணு சார். எங்களோட பெரிய குடும்பத்திலேயே அவ தான் மொத பொண்ணு. அவ எனக்கு மட்டும் இல்ல, எங்க குடும்பத்துல எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கும் செல்விக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவ வேற மாதிரி மாறிட்டா. என்கிட்ட நடிக்க ஆரம்பிச்சிட்டா, பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டா, செல்வியை எதிரியா நினைக்க ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணியும் திருந்தவே இல்லை சார். இதெல்லாம் கூட நான் மன்னிக்க தயாரா இருக்கேன் சார். ஆனா என்னைக்கு கோர்ட்ல எல்லாரும் முன்னாடியும் நான் அவளை பலவந்தமா ரேப் பண்ண வந்தேன்னு சொன்னாலோ, அந்த நிமிஷமே அவ மேல வச்சிருந்த மதிப்பு மரியாதை எல்லாமே போயிடுச்சு சார். அவளை அங்கேயே வெட்டி கொன்னரலாம் தோணுச்சு சார். சார், சந்தோஷ் இது வரைக்கும் ஒரு சின்ன எறும்பு கூட கெட்டது நினைச்சதில்ல. சில நேரத்துல நானே அசந்து தூங்கிட்டாலும் என்னை எழுப்ப கூட நினைச்சதில்ல. இது வரைக்கும் என்ன தவிர வேற எந்த பொண்ணையும் திரும்பி பார்த்ததில்ல. அப்படிப்பட்டவரை போய் அந்த மாயா அத்தனை பேர் முன்னாடி அசிங்கமா பேசி. இட்ஸ் ஆல் ரைட், ஐ அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு நீங்க ரெண்டு பேரும் பட்ட கஷ்டம் வேதனை எல்லாம் புரியுதுமா. ஆனா நாளைக்கு ஜட்ஜு மாயாவை பத்தியோ அவ குழந்தைய பத்தியோ கோர்ட்ல ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு சந்தோஷ் தானே பதில் சொல்லணும். ஏன் பாக்குறீங்க? கேஸ் இன்னும் முடியல. மாயாவோட குழந்தைக்கு சந்தோஷ் தான் அப்பான்னு டிஎன்ஏ ரிப்போர்ட்ல தெளிவா இருக்கு. அதனால ஒரு தகப்பனா தன் குழந்தைக்கும் அதோட ஃபியூச்சருக்கும் சந்தோஷ் என்ன செய்ய போறாருன்னு கண்டிப்பா கோர்ட்ல கேட்பாங்க. அதை பத்தி பேசத்தான் நான் உங்களை ரெண்டு பேரையும் இங்க கூப்பிட்டேன். So, let us get to the point, சந்தோஷ். உங்களுக்கு மாயாவை பிடிக்குதோ இல்லையோ, மாயாவோட குழந்தைக்கு நீங்க தான் அப்பா. It is a medically proven fact. என்ன சார் மெடிக்கலி ப்ரூவன்? டிஎன்ஏ ரிப்போர்ட் தானே என்ன அப்பான்னு சொல்லுது. ஆனா நியாயமா பார்த்தா அவ என்னை ஏமாத்தி தானே கர்ப்பமானா? இதெல்லாம் சட்டத்துக்கு முன்னாடி செல்லாத சந்தோஷ். இது என்ன சார் நியாயம்? ஏமாத்துறவங்களுக்கு தான் சட்டம் வளைஞ்சு கொடுக்குமா? இதனால ஜீரணிக்கவே முடியல. இவதான் சார் என்னோட மனைவி. இவளுக்கு பிறக்க போற குழந்தை தான் என்னோட குழந்தை. அது எப்படி சார் என்ன ஃபோர்ஸ் பண்ணி அவ குழந்தைக்கு நான் தான் அப்பான்னு ஒத்துக்க வைக்க முடியும்? ரூத்லெஸ். என் மனைவி மாதிரியே பேசி நடிச்சிருக்கா சார் அவ. அவளை தொட்டதும் அவகிட்ட அன்பா பழகினதும் எல்லாமே செல்வி நினைச்சுதான் சார். என்னை ஏமாத்தி அவ குழந்தை பெத்துக்குவா, அதுக்கு நான் பொறுப்பேத்துக்க முடியுமா? அது என்னோட தப்பா சார்? நாங்களே மனசு மாறி மாயாவோட குழந்தைக்கு ஏதாவது செய்யறோம்னு சொன்னாலும்
சந்தோஷ் தான் குற்ற உணர்ச்சியால இதெல்லாம் செய்யறாருன்னு எல்லாருமே தப்பா பேசுவாங்களே சார். அப்புறம் மாயா கேஸ் போட்டதுக்கு ஏத்த மாதிரி இவர் தப்பானவர் ஆயிடுவாரே சார். அம்மா செல்வி, ஜீவனாம்சம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? உங்க 2 பேருக்குமே சட்டம் தெரிஞ்சிருந்தா இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க. ஒரு குழந்தைக்கு தாய்னு வரும்போது தப்பு சரி, துரோகம், பித்தலாட்டம் இதெல்லாம் சட்டம் பார்க்காது. குழந்தைக்கு அப்பா யாரு என்கிறதுதான் பார்க்கும். வசதி இல்லாதவரா இருந்தா அது வேற விஷயம். ஆனா உங்களை மாதிரி வசதி உள்ளவரா இருந்தா கண்டிப்பா பொறுப்பேத்துக்கு சொல்லும். சந்தோஷ் இஸ் வெரி வெல் டு டூ. எஸ் சார், ஐ எம் வெல் டு டூ. என்கிட்ட பணமும் இருக்கு, கொடுக்குற மனசும் இருக்கு. ஆனால் மாயாவுக்கு மட்டும் எதுவுமே கொடுக்கறதா இல்லை, அவன் மூஞ்சில முழிக்கிறதாவும் இல்லை. ஏன்னா அவள் எனக்கு எதிரி இல்லை, துரோகி. நானும் செல்வியும் அவளால் நரக வேதனை அனுபவிச்சிருக்கோம். அந்த வலியும் வேதனையும் என்னை விட்டு எப்பவுமே போகாது. அவளை சட்டப்படி தண்டிச்சாதான் எங்க மனசு ஆறும். சந்தோஷ், லிசன். அவ திருந்தறது, மாயாவுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது, இதை பத்திலாம் நான் பேசவே இல்லையே. இது பாருங்க, சரியோ தவறோ, மாயா வயத்தில் இருக்கிறது உங்க குழந்தை. அதை இதுவரைக்கும் மறுத்ததும் இல்ல, மறுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன் சச் ஏ கேஸ், மாயாவோட குழந்தைக்கு, அதாவது உங்க குழந்தைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேட்கிறேன். நான் என்ன சார் சொல்ல முடியும்? எனக்கு விருப்பம் இல்லாம எனக்கு தெரியாம உண்டானதை என் குழந்தைய ஏத்துக்க முடியாது சார். ஐம் சாரி சார். இதை பத்தி ஃபர்தரா பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. தயவு செஞ்சு மாயா பண்ண துரோகத்துக்கு எல்லாமே ஈவி இறக்கம் பார்க்காம அவளுக்கு என்ன தண்டனை கிடைக்கணுமோ அதை வாங்கி கொடுங்க. என்ன சந்தோஷ், இப்படி சொன்னா எப்படி? என் வழி அப்படி சார். உங்ககிட்டயாவது தீர்வு கிடைக்கும்னு வந்தா நீங்க எங்களே கேள்வி கேட்குறீங்க. நான் என்னதான் சொல்ல முடியும் சார்? இதான் எங்களோட முடிவு. வா செல்வி, போலாம். சந்தோஷ், சந்தோஷ் சார், கோச்சுக்காதீங்க சார். அவர் ஏதோ கோவத்துல சொல்லிட்டு போறாரு. ஒரு நாள் டைம் கொடுங்க சார். மாயாவோட குழந்தைக்கு என்ன செய்யறதுன்னு நானே உங்ககிட்ட வந்து சொல்றேன் சார். டேக் யுவர் டைம். ரொம்ப நன்றி சார். நான் வரேன் சார்.